3 நாள் சிபிஐ விசாரணை நடத்தி இருக்காங்க. ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே அந்த சிபிஐல சொன்னதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இவங்களுக்குள்ள கடுமையா சண்டை நடந்திருக்கு, அடிதடி நடந்திருக்குள்ள. சிபிஐ அதிகாரி தெளிவா சொல்லிட்டாரு, எல்லாரும் கையில வெள்ளை பேப்பர் எடு, நீ எழுதுவோம் வெர்ஷன் எழுதுவோம் வெர்ஷன் எழுதுவோம் வெர்ஷன் எழுதுவோம் எழுத வச்சிருக்காங்க. யார? சிடி நிர்மல்குமார, ஆதவர்ஜுனாவை, புசி ஆனந்த். இதுல புசி ஆனந்த் இவங்களை கை காமிச்சு விட்டுட்டு எஸ்கேப் ஆக சில வேலைகளை பார்த்திருக்கிறாரு. நிர்மல்குமார் ஆதவர்ஜுனாவை கை காமிச்சு எஸ்கேப் ஆக முயற்சி, ஆதவர்ஜுனா நிர்மலை கை காமிச்சு எஸ்கேப் ஆக முயற்சி. ஆனா இது எல்லாமே இன்னைக்கு பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கு. இதை படிச்சு பார்த்தா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சில செய்திகள் வெளிவந்திருக்கு. அரசாங்க தரப்பில் இருந்து ஒட்டுமொத்தமான வீடியோ ஆதாரங்கள், மொத்தமா வீடியோ ஆதாரங்கள் என்னென்ன வீடியோ இருக்கு, அந்த கரூர் சம்பவத்தை மையமாக வைத்த மொத்த வீடியோ ஆதாரங்கள், டாக்குமெண்ட்ரி ஏற்கனவே அமுதா ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் தரப்பில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க சொன்ன ஒரு 4 பதில் இருக்கு. சிபிஐல அவங்க பேசின 4 பதில் இருக்கு. இதை பார்த்தா நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. திரும்பவும் ஏன்டா இப்படி ஒரு கதையை சொல்றீங்க அப்படின்னு. சோ அப்போ டெல்லியில போய் இவங்க வசமா மாட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா அந்த தாவேகா தரப்பு, விஜய் தரப்பு. இந்த விசாரணை டெல்லியில நடந்துகிட்டு இருக்கும் போது விஜய் 3 முறை கால் பண்ணிருக்காரு. யாருக்கு? புசி ஆனந்த். 3 முறை கால் பண்ணி 3 கேள்விகள் கேட்டிருக்காரு. அதுலதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல விஜய் சிக்குவாரா சிக்க மாட்டாரா அப்படிங்கிறது குறித்து ஒரு கூக்கு அதுலதான் இருக்கு. விஜய பத்தி என்ன பேசுனாங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். சிபிஐ விசாரணையில இவங்களை எல்லாத்தையும் ஓரமா உட்கார வச்சுட்டு இந்த பஸ்ஸை கரூர்ல ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, அந்த டிரைவரை பிடிச்சி உட்கார வச்சு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. டிரைவர் தான் இவங்களுக்கு ட்ரம்ப் கார்டு. யாருக்கு? அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும். இந்த டிரைவரை வச்சு விஜயை கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டிரைவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது இருக்கு. சிபிஐ 10 கேள்வி கேட்டிருக்கான். 10 கேள்வி. அந்த 10 கேள்வியில தாவேகா மொத்தமா மாட்டிச்சு. 3 நாள் சிபிஐ விசாரணை நடந்திருக்கு. இந்த சிபிஐ விசாரணையில வசமாக தாவேகா தரப்பு சிக்கி இருக்கிறதாக சொல்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? 3 நாள் அங்க டெல்லியில நடந்த விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விசாரணை. இப்போ சிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவம் குறித்து ஏற்கனவே கரூர்ல விசாரணை நடத்துறாங்க. 200 பேருக்கு மேல அவங்க விசாரணை நடத்தியிருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக அதை சென்னையிலேயே நடத்தியிருக்க முடியும் அந்த விசாரணையை. டெல்லிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. யார? தாவேகா தரப்புல இருந்து, குறிப்பாக தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து கரூர் கலெக்டரோ, எஸ்பியோ, டிஎஸ்பி இவங்க எல்லாத்தையும் கூட கூப்பிட்டுருந்தாங்க. இவங்க எல்லாரும் போய் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இதுல வழக்கம் போல தாவேகா தரப்பு அங்க போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல 2 விஷயத்தை அவங்க சொதப்புறாங்க. ஒண்ணு, இங்க சொன்ன கதைகள் இருக்கு பாத்தீங்களா, சோசியல் மீடியா கதைகள், அதே கதையை அங்க போய் சொல்லியிருக்காங்க. கூட்டத்துக்குள்ள மருந்து அடிச்சிருக்காங்க, மயக்கம் போட்டு எல்லாம் விழுந்திருக்காங்க, இறந்த ஒரு குழந்தையோட கண்ணை பாருங்க, கண்ணு சிகப்பா இருக்கு அப்படின்னு. பயங்கரமா. அதாவது நீங்க என்ன மூச்சும், அதாவது ஒருத்தருக்கு ஆக்சிஜன் கிடைக்கலனாவே கண்ணு சிவப்பாயிரும். ஆமா, சாதாரண ஒரு நார்மலா எல்லாத்துக்கும் குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கே தெரியும். அங்க போய் பயங்கரமா கத்தியை வச்சு கூட்டத்துக்குள்ள கழுத்தை அறுத்துருக்காங்க. இது மாதிரி வழக்கம் போல இந்த பேய் கதைகள், இந்த பேய் கதைகள், பிசாசு கதைகளை அங்க சொல்லியிருக்கிறாங்க. இல்ல நம்ம ஆட்கள் தான், நம்ம சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு, நம்ம சொல்லி தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு வேற ஐடியா போட்டுக்கிறாங்க. அதுல குறிப்பா இவங்க பேட்ச்மெட் யாரு, நீங்க இருக்காரு இல்லையா, அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தாவேகால, அவருடைய பேட்ச்மெட் வேற அந்த சிபிஐ அதிகாரியாக உள்ள விசாரணையில் இருந்திருக்காரு அப்படின்னு வேற சொல்றாங்க. ஸோ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு பிறகு சில இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் முசோரியில் நடக்கும். இவங்கெல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தனி கதை. இப்போ இவங்க எல்லாரும் டெல்லியில் உட்காந்து விசாரணை 3 நாள் நடந்திருக்கு. முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 hours, 2வது நாள் ஒரு 6 hours. இதில் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்திருக்கு. இந்த விசாரணையில் எந்த இடத்துல தாவேகா மாட்டியிருக்கு அப்படின்னா, புசி ஆனந்த் கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்குறாங்க. அவர் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது சார், நீங்கள் ஆதவர்ஜுனாவை கேளுங்க. நான் கட்சியிலே கிடையாது சார். ஆதவர்ஜுனா சார், நீங்கள் நிர்மலை கேளுங்க சார். நிர்மல் இல்லை சார், ஆதவர்ஜுனாவை கேளுங்க சார். சிபிஐ காரி துப்பிருப்பாங்க. ஏன்னா என்னடா இப்படி ஒரு கட்சி நடத்துறாங்க, இவனை கேட்டா அவனை கேளு, பொதுச் செயலாளர் கேட்டா துணை இணை பொதுச் செயலாளர் கேளுங்கிறான், இவன் கேட்டா தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் அவரை கேளு அப்படிங்கிறாங்க. யாரா அவங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. மாத்தி 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 கத்திக்கிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, எல்லாத்து கையிலையும் வெள்ளை பேப்பரை கொடுத்து எழுது, உன் கருத்தை நீ சொல்லு, உன் கருத்தை நீ சொல்லு, உன் கருத்தை நீ சொல்லு அப்படின்ட்டாங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாம். இவங்க கேள்வி வழக்கம் போல சிபிஐ சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. சிபிஐ ஏற்கனவே 10 கேள்வி கேட்டாங்க. அந்த 10 கேள்வி நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னாவே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். சிபிஐ கேட்டது ரொம்ப 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 முக்கியமான ஒரு 10 கேள்விகள். அதுல பாத்தீங்க அப்படின்னா, 27ஆம் தேதி விஜய் பிற்பகல் 3 மணிக்கு பேச திட்டமிட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணிக்கு பேசுவார் என அறிவிக்க சொன்னது யாரு கேளு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சென்னையிலிருந்து நாமக்கல், பிறகு கரூருக்கு விஜயின் பயண திட்டத்தை யார் ரெடி பண்ணா? இது இல்லாம நண்பகல் 12 மணின்னு அறிவிச்சது யாரு? அப்புறம் 7 மணிக்கு வந்தாரு, என்ன காரணம்? அதிக கூட்டம் காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் வேண்டுமென்றே தாமதமாக வந்தாரா? இதெல்லாம் நேத்து கேட்டிருக்காங்க, இன்னைக்கு கேட்டிருக்காங்க. 2வது, அதிக கூட்டம் இருப்பதால் திட்டமிட்ட இடத்திற்கு முன்பே பேச வருமாறு தாவேகா நிர்வாகிகளிடம் போலீஸ் அதிகாரிகள் கூறினார்களா? ஒரு 50 அடிக்கு முன்னாலேயே நீங்க பேசுறீங்கன்னு சொன்னாங்க. போலீஸ் அறிவுறுத்திய பிறகும் கூட்டத்துக்குள்ள பேருந்து கொள்ளு போ சொன்னது யாரு? இதை இன்னைக்கும் கேட்டிருக்காங்க அந்த கேள்வியை. இந்த கேள்விக்கு இவங்க பதில் சொன்னதை நான் சொல்றேன், சிரிப்பா வந்துடும். விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் உண்மை நிலவரம் விஜயிடம் எடுத்து கூறப்படவில்லையா? ஆம்புலன்ஸ் போகுது,
எதுக்கு ஆம்புலன்ஸ் போகுது, ஏன் ஆம்புலன்ஸ் போகுது, ஆம்புலன்ஸ்ல யாரு போறா, ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் இருக்கிறவனை தூக்கிட்டு போதா இல்ல பக்கத்து ஊர்ல இருந்து வேற ஊருக்கு தூக்கிட்டு போதா, இதெல்லாம் விஜய்கிட்ட நீங்க சொல்லலையா அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டாவது, கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டிலை விஜய் வீசி எறிந்த பிறகும் தொடர்ந்து பேசியது ஏன்? கூட்டத்துல மயங்கி விழுறான், எல்லாம் தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்கறான். விஜய் வந்து ஆதவர்ஜுனா விஜயும் பாட்டில தூக்கி எறிறாங்க. அதுக்கு பிறகு ஏன் இவர் பேசிட்டு இருந்தார்? கண்ணுக்கு முன்னாலே இதெல்லாம் நடந்த பிறகும் ஏன் வந்து அவர் பேசிட்டு இருந்தார் அப்படிங்கறத. கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து தொண்டர்கள் வர வைக்கப்பட்டனர்? ஏன்னா யார் யார் வருவான், எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வருவான், எவ்வளவு பேர் வருவான் அப்படிங்கறத பொறுத்தான் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணணும். சோ அது ரொம்ப முக்கியமான ஆர்கனைசிங் முக்கியமானது. அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் வருகை மற்றும் ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்ட நிர்வாகி யார்? இதுலதான் இங்க எல்லாம் மாட்டுறாங்க. இதெல்லாம் கேள்வி நேத்து கேட்கிறாங்க. இதுல பாருங்க, நான் அந்த ஸ்பாட்லயே இல்ல சார், இந்த திட்டத்தை வகுத்தது ஆதவர்ஜுனா தான். சொன்னது யாரு? எனக்கு தெரியாது. ஸ்டேட்மெண்டா வந்திருக்கு. இங்கு நடக்கும் நிகழ்வுகள் குறித்து கரூர் காவல்துறை எனக்கு நேரடியாக பேசினார்கள். அதனை ஆதவர்ஜுனாவிடம் கூற முயற்சி பண்ணும்போது அவர் போன் எடுக்கல. யார் சொல்றாரு? நிர்மல் சொல்றாரு. சார், கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு, நீங்க நாமக்கல்ல இருந்து கிளம்பி வர்றீங்க, குயிக்கா வந்து பேசி முடிச்சிருங்க, நீங்க தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, கூட்டம் அதிகமாக அதிகமாக கிரவுட் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா மக்கள் செத்து போயிடுவாங்க. இது போலீஸ் தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பஸ் வாகனம் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள விஜய் உட்கார்ந்தாரு பாத்தீங்களா, லைட் ஆன் பண்ணிட்டு இருந்தா கூட மக்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு பஸ் பொறுமையா ஊர்ந்து வருது, கூடயே வர்றாங்க, இது எல்லாம் இங்கேயே நின்று பேசி முடிச்சிருங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யாரு? நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? காவல்துறை எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சு, நான் ஆதவ்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன், ஆதவ் போன் எடுக்க மறுத்துட்டாருன்னு ஆதவ் மேல திருப்பி விடுறாரு அவரு. இது மட்டும் இல்லாம கரூரில் விஜய் நிகழ்ச்சிக்கு தேதி முன்கூட்டியே தேர்ந்தெடுத்தது மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தை தேர்வு செய்தது, இது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, இதை நான் செஞ்சுட்டேன். மற்றபடி கூட்டம் நடத்தினத தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் தான் இதை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு புசி சொல்லிட்டு மொத்தமா எஸ்கேப் ஆகி சிபிஐ அலுவலகத்துல ஓரமா சேரப்பட்டு உட்கார்ந்துட்டாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் இவனுக்கு 2 பேர் தான். இவனுக்கு நீங்க என்ன வேணாலும் கேட்டுங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, எனக்கு வேற இங்கிலீஷ் வர, எனக்கு வேற நீங்க கேட்டுங்க அப்படின்ட்டாரு. நான் வந்து அவரை கொண்டு வந்து இட்டுட்டு போறதும் எடுத்துட்டு போறது அவ்வளவுதான் வேலை. நான் அவர் வந்து ஒரு பீஸ் மாதிரி தூக்கிட்டு வரும், விஜய திருப்பி எடுத்து கொண்டு வச்சிடும், எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு இருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வி வேற, சென்னையில் காலதாகமாக புறப்பட்டார் இல்லையா, மற்றும் அதிக அளவிலான கூட்டம் சேர்ந்த பிறகும் விரைந்து செல்லாமல் இருந்தது, காவல்துறை கூறிய பிறகும் வாகனத்தை நிறுத்தாமல் முன்னேறி சென்றது போன்றவற்றிற்கான காரணம் என்னன்னு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் லேட்டா வந்த? கூட்டம் கிரௌடு வந்துருச்சு, வந்ததுக்கு பிறகு ஏன் நீ முன்னேறி போன, பஸ் எடுத்துட்டு ஏன் உள்ள போன, இதெல்லாம் பதில் சொல்லணும். வெளியிலே நிப்பாட்டி இருக்கலாம், அங்கேயே நின்றுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. வேலுச்சாமிபுரத்துக்கு முன்னாடியே நீ பஸ் நிறுத்திட்டு அங்கேயே பேசிட்டு அப்படியே போயிருந்துக்கலாம், எந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இதை போலீஸ் சொல்லியிருக்கு, போலீஸ் சொன்னதுக்கான எல்லா ஆதாரம் இருக்கு, வாக்கி டாக்கி ஆதாரம் முதல்கொண்டு இருக்கு, எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னதுக்கு அற்புதமான பதில யார் சொல்றான்னு பாருங்க. ஆதவர்ஜுனாவும் சி.டி. நிர்மல்குமாரும் மாறி மாறி கைகாட்டி கொண்டே இருந்தார்கள். இல்லங்க இவர் சொல்லிதான் வந்தாரு, அவர் சொல்லிதான் வந்தாரு, இவர் சொல்லிதான் பஸ் உள்ள போச்சு, இல்ல அவர் சொல்லிதான் பஸ் உள்ள போச்சுன்னு மாறி மாறி பேசிட்டு அடிச்சிருக்காங்க. இது இந்த சின்ன பசங்களை வச்சு சண்டைக்கு பேசுற அவங்க கேட்க கேள்வி ரொம்ப டீசென்டானது. இங்கே பேசு அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் பஸ்ஸை உள்ள கொண்டு போனேன், யார் சொல்லி பஸ்ஸை உள்ள கொண்டு போனேன்? சி.டி. நிர்மல்குமார் ஆதவர்ஜுனா தான் சொன்னாரு. இல்ல சி.டி. நிர்மல் தான் சொன்னார். இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களோட விடல, டிரைவரை பிடிச்சி எடுத்துட்டாங்க சிபிஐ. உட்காரு, யார் சொன்னா அப்படின்னு இருக்காங்க. டிரைவரும் போயிருக்காரு. ஆமாமா, டிரைவரோட ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல. ஆனா டிரைவர் அதுல சொதப்பி இருக்கிறாரு. ஏதோ ஆதவர்ஜுனா குறுக்கில் போந்து அவர் வண்டி ஓட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. சார் அது சார் எடுத்து சார் அப்படி சார், நீங்க பாரு உனக்கு என்ன சொன்னேன், பேப்பர் கொடுத்தேன்ல எழுதி கொடு, நீ அவன் ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த வழக்கம் போல இந்த பேய் கதைகள்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, பேய் கதைகள்லாம் சொன்னதுக்கு பிறகு தாவேக நிர்வாகிகள் அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு போலீஸ் தரப்புல இருந்து பல உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து வழக்கம் போல ஏற்கனவே அமுதா ஐஏஎஸ் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. சார் இங்க பாத்துக்கங்க, எல்லாம் இருக்கு, வீடியோ ஆடியோ எல்லா ஆதாரங்கள் இருக்கு, பக்காவா கொடுத்துட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போலீஸ் தரப்புக்கு அவங்க மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தாவேக தரப்புன்றது போலீஸ் தான் எங்களை தாமதமா வர சொன்னாங்க. ஏற்கனவே அது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஸ்பாட்ல இந்த இறப்பு நடந்த உடனே எங்களை உடனே காலி பண்ண சொன்னதும் கலெக்டரிடம் வந்து உத்தரவு, இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. போலீஸ் அதுக்கு 30ஆம் தேதி 30/12/2025 அதாவது நேற்றுக்கு அவங்க பேசும்போது, சார் கரூர் கூட்டத்தில் இது மாதிரி இவங்க சொல்ற மாதிரி பேய் கதை எதுவும் நடக்கல, அதாவது அசம்பாவிதமும் எதுவுமே நடைபெறவில்லை,
வீடியோ பதிவுகளை பார்த்தாலே மயக்க மருந்து தெளித்தது, கத்தியால் கீறியது, சமூக விரோதிகள் பங்கேற்றது என்கின்ற சந்தேக புகார்களுக்கு ஆதாரமே இல்லை என்பது தெரிய வரும். சார் நான் எல்லா வீடியோ வச்சிருக்கேன். யாரு போலீஸ் தரப்புல இருந்து, கலெக்டர் தரப்புல இருந்து, தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து, அந்த அன்னைக்கு ஃபுல் டே வீடியோஸ், எல்லா சேனல் வீடியோஸ், எந்தெந்த சேனல் லைவ் போட்டாங்கல்ல எல்லா சேனல் வீடியோஸ், யூடியூப் சேனல் வீடியோஸ், கவர்மெண்ட் தரப்புல இருந்து வீடியோஸ், ஐஎஸ் தரப்புல இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் மொத்தமா ஃபைல் பண்ணி இந்தாங்க பாத்துக்குங்க. இவங்க சொல்ற மாதிரி உள்ள பூந்து எவன் மருந்தடிச்சது, சமூக விரோதிகள் உள்ளே பூந்து கத்தியை வைத்து குத்தினார்கள் சொல்றாங்க இல்லையா, செந்தில் பாலாஜி அனுப்பிச்சாருன்னு எங்கன்னு கண்டுபிடிச்சு பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு 11 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறதா? ஆமா, 11 பேர் கொண்ட லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுல 6 பேருக்கு மேல பயங்கரமா ஒரு வழக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கொடுத்துட்டாங்க பாத்துங்க. சரி 11 பேர் நீ சொல்றீல்ல, இந்த 11 பேர் இருந்தாலும் கண்டுபிடிச்சுக்க. இல்ல அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய லிஸ்ட்டை எடுத்து கொடுத்தாங்க, அப்படி கூட பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னன்னா இந்த 11 பேரோட செல்போன் டவர் வச்சு கண்டுபிடிச்சலாம் அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ அதையும் சிபிஐ செஞ்சிடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், தவேகாவினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் கற்பனையானவை, இது பற்றி தீவிர விசாரித்தாலே உண்மை உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கரூர் சம்பவத்திற்கு காரணம் அவங்க சொன்ன நேரத்துக்கு விஜய் வராமல் போனதுதான். கூட்டம் நடத்தும் போது அதற்கான ஏற்பாடுகளையும் தவேகாவினர் முறையாக செய்யவில்லை என விவரித்துவிட்டு வீடியோ பதிவுகள் அரசு காவல்துறை ஆவணங்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டது. இவங்கள்ட்ட உளவு பிரிவு இருக்குல்ல, அந்த உளவு பிரிவு குறித்து எல்லா டாக்குமெண்ட்டும் 30ஆம் தேதி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. 31ஆம் தேதி பாருங்க, அதாவது இன்னைக்கு காலையில் வந்து சிபிஐ அலுவலகத்தில் நடக்கும்போது நாமக்கல்லில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போதே அங்கே பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக கரூர் வாங்க, கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போகிறது என அறிவுறுத்தல் கொடுத்தோம். ஆனால் தவேகாவின் நிர்மல்குமார், மதியழகன் கேட்கவில்லை அப்படின்ட்டாங்க, போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் உண்மையாயிடுச்சு. என்ன அப்படின்னா, போலீஸ் தரப்புல இருந்து தகவல் பாஸ் பண்ணப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அது நிர்மல்குமார் மதியழகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ நிர்மல்குமார் மதியழகனும் ஆதவர்ஜுனாட்ட என்ன தகவல் சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இந்த விசாரணையில் இவங்க எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா இதில் கைது கண்டிப்பாக நிர்மல்குமார் ஆவார். ஏன்னா as per the ரெக்கார்ட்ஸ் படியே பார்த்தா அவரும் குற்றம் அவர் மேலே இருக்கு. மதியழகன், ஆதவர்ஜுனா, பஸ்ஸை ஓட்டு போன டிரைவர், இதுல விஜய், எல்லாமே கொத்தா மாட்டுவாங்க. கரூருக்குள் வாகனம் வந்தபோது கூட்டத்துக்கு வேகமாக வாங்கல் என்று கூறினோம். நாங்க வேகமா வந்து வேலையை முடியும்னு சொன்னோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா போலீஸா தான் சொல்லுவாங்க, சீக்கிரம் வந்து உங்களுடைய கூட்டத்தை முடிச்சுட்டு சீக்கிரமா கலைஞ்சு போயிடுங்க. ஏன்னா அது போலீஸ்க்கு எப்பவுமே மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். 10 மணிக்கு கூட்டம் முடிச்சுன்னா போலீஸ் அவன் வேலையை பார்ப்பான், போய் இவன் எப்போ கூட்டம் முடிப்பான் அங்கேயே நின்றுகிட்டு இருக்க முடியாது. ஸோ அது எப்பவுமே போலீஸ் வந்து தாமதமா வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா செய்கை பண்ணாங்க, பொறுமையா வாங்கன்னு இதெல்லாம் வந்து ஒரு பொய். சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு முன்னதாகவே விஜய் வாகனத்தை நிறுத்த சொன்னோம். ஆனால் கூட்டத்துக்கு நடுவே விஜய் வாகனம் சென்றது. அது ரொம்ப 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 திரும்ப முக்கியமான விஷயம். அதாவது கிரௌடு இங்க வந்து வேலுச்சாமிபுரத்துல கிரௌடு அதிகமா நிக்குது. இவர் வர்றாரு, கரூருக்குள்ள என்ட்ரி ஆகி கொடுத்து வர்றாரு, ரவுண்டானால வந்துகிட்டு இருக்காரு. இவர் வரும்போது இவர் பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது, ரெண்டு மோதுது, கொலிஷன் ஆகுது. இதனாலதான் போலீஸ் நீ உள்ள வராத, அங்கேயே ரெண்டு பேசி அப்படியே முடி அப்படின்னு இருக்குது. கேட்கல, தலைவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்காரு. அப்படியே இதுக்குள்ள விஜய் இருக்கிறார், வாங்க வாங்க வாங்கன்னு கிரௌட பெருசா காமிக்கிறதுக்கு இது முழுக்க என்னன்னா திமுக 30 விழாவை கரூர்ல நடத்தினாங்க. அதுக்கு எதிராக நான் ஒரு பெரிய கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு விஜய் விரும்புறாரு. அதெல்லாம் ஆதவர்ஜுனாவோட வேலை, நிர்மலோட வேலை. நிர்மல் RSSல இருந்து வந்தவர். இவங்களுக்கெல்லாம் மக்களை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஒரு பெரிய கிரௌட காமிச்சு இந்த எலெக்ஷன்ல நாங்க ஒரு பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்கான வேலை இவங்க பண்ணாங்க, மக்களை சாவடிச்சாங்க. இதுக்கான ஆதாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல குறைஞ்சபட்சம் ஒரு விஷயம் என்னன்னா, சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு கட்சி சார்ந்த ஆட்களை சிபிஐ விசாரிக்குது அப்படின்னா 3 நாள் விசாரிக்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒத்த கருத்து கிடையாதா? நிர்மல்குமார் ஆதவ் போட்டு விடுறது, ஆதவ் இவர் புஷி ஆனந்த கையாமிக்கிறது, புஷி ஆனந்த் சிபிஐ ஆஃபீஸ்லேயே உட்காந்து தூங்கி இருக்காரு. செய்தி வந்திருக்கு. நமக்கு விஷயம் நம்ம ஒதுங்கிட்டோம் சார். நான் அந்த ஸ்பாட்ல இருந்தேனா? இல்ல இருந்தவன் எவ்வளவு அவனை விசாரிக்க. நான் பாண்டிச்சேரி சார் நான் இடத்த ஃபிக்ஸ் பண்ணேன். சொன்னாங்க ஓகே ரைட்டு வேலுச்சாமிபுரம், இத்தனாம் தேதி நாங்க ஓகே, இத்தனாம் தேதி தலைவராக சொல்லிட்டேன். கூட்டம் நடத்தினது முழுக்க அவங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தேர்தல் ஒருங்கிணைப்பு வேலையெல்லாம் ஆதவர்ஜுனா பார்த்துக்கிறாரு. நீங்க அவரை கேளுங்க, நான் சாப்பிட்டு தூங்குறேன். அவன்ட்டு ரொட்டியும் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு படுத்துருக்காரு அவரு. ஆனா அவரும் ஒரு விஷயத்துல சிக்கி இருக்கிறாரு. 12 மணிக்கு இளைய தளபதி வருவார் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் அவருக்கு சொன்னது தேர்தல் பிரச்சார குழு சொன்னதை நான் வீடியோ முன் சொன்னேன். அவ்வளவுதான். நீங்கள் அவரை கேட்டுக்கொள்ளுங்கள். இது இங்க மட்டும் கிடையாது,
தலைவனை ஏற்கனவே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முயற்சி பண்ணார் பாத்தீங்களா, ஆமா ஆமா ஆமா. அப்பவே தான் சொல்லிருக்காரு, சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, மதியழகனை மதியழகனை கேட்டுங்க, அவர் தான் சார் காரணம், என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு இருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிரைவரை கூப்பிட்டு விசாரணை நடத்துனது. இந்த விசாரணையெல்லாம் நடக்குது, ஆதவர்ஜுனா விசாரிக்கிறாங்க, நிர்மலை விசாரிக்கிறாங்க, புஷி ஆனந்த் விசாரிக்கிறாங்க, இது இல்லாம அரசு தரப்புல இருந்து ஆவணங்களை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் 3 முறை கால் பண்ணியிருக்காரு போல இருக்கு புஷிக்கு. அதுல 3 கேள்வி கேட்டிருக்காரு. விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்களா, அது மட்டும் இல்லாம என்ன பத்தி ஏதாவது கேட்டாங்க, என்ன கூப்பிடுவாங்களா, அவருக்கு அவர் பயம், நம்மளை வேற கூப்பிட்டுருவானுங்களோ, அடுத்த இலக்கு அதுதான். ஆமா, அது அடுத்த இலக்கு கண்டிப்பா தான். இப்ப நம்ம வேற வந்து இது பஞ்சதந்திரம் படத்துல வரும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டு மாட்டிக்குவாங்க, மாட்டிக்க மாட்டாங்க, கொலை பண்ணிட்டு தப்பிச்சிருவாங்க, கொலை பண்ணதாக நினைச்சிட்டு. அதுல வந்து ஒவ்வொருத்தனா ஃபோன் பண்ணி ஏதோ விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் அந்த 5 பேர்த்துல ஒருத்தன் தண்ணிக்குள்ளேயே இருப்பான். நீ ஏன்டா தண்ணிக்குள்ளேயே இருக்கேன்னா, எனக்கு பயமா இருக்கு, கையெல்லாம் நடுக்குது, இப்ப வெளியே இருந்தா ஏன் நடுக்குதுன்னு கேட்பாங்க, தண்ணிக்குள்ள இருந்தா குளிர்ல நடக்குதுன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு அந்த பிரச்சனை. அவர் வந்து உள்ள போய் தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. அவருக்குள்ள தண்ணி போச்சோ, அவர் தண்ணிக்குள்ள போனாரோ, பட் ஏதோ ஒரு வகையில தண்ணியிலே இருக்காரு. தண்ணி ஒரு பிரச்சனை தான் அவருக்கு. ஸோ அதுல அவர் என்ன நினைக்காரு, நம்மளை கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது, அந்த பயத்தில் இருக்காரு. புசி கூலா சொல்லிருக்காரு, சார் அதெல்லாம் ஒண்ணு நீங்க கவலைப்பட வேண்டாம், ஒண்ணுமே இன்டர்வியூ போய் டிஸ்கஷன் வந்து கூலா போயிட்டு இருக்கு, அதிகாரிகள் ஒன்றும் பெருசா கேள்வி எல்லாம் கேட்கல, ஆனா உங்களை கூப்பிடுவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது சார், விசாரணை நல்லா இருக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்றீங்களா, என்னை மட்டும் கூப்பிட்டாங்க, நீங்க 3 பேரும் முடிச்சுக்கிடா அப்படின்னு. அதான் விஜய் போய், சார் ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு எதுவும் தெரியாது, என்ன இத்தனை மணிக்கு பேச சொன்னாங்க, நான் பேசுறேன், கட்சியே என் கட்சி இல்லை சார். ஆமா சார், ஏன்னா இத்தனை மணிக்கு வர சொன்னாங்க, நான் வந்தேன், ஏன்னா 8 மணிக்கு வரா, நான் 8 மணிக்கு வந்திருக்க போகிறேன் சார், ஏன்னா அவங்க வர சொன்னதே 7 மணிக்கு தான், நான் 7 மணிக்கு தான் சார் வந்தேன், எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க சார், ஃப்ளைட்டு இங்கே சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஃப்ளைட்டு போட்டது அவங்க தான் சார், அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போனது அவங்க தான் சார், திருப்பி எங்களை இங்கே திருப்பி கொண்டு விட்டது அவன் தான் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், நீங்கள் ஆதவர்ஜுனா புஷி ஆனந்த் நிர்மலை கேட்டுங்க, மதியழகன் ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு என் கட்சியில், அவர் தான் பொறுப்பாளராக, நீங்கள் அவரை கேட்டுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, மாவட்ட பொறுப்பாளர்களே யாருன்னு தெரியாது. ஆமாம், அதெல்லாம் பேப்பரில் தான் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு, பேப்பரில் யாரோ படிச்சுட்டு பக்கத்துக்கு படிக்கலாம், அண்ணே நம்ம கட்சியில் மதியழகன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, எதுக்குப்பா, அவன் தான் மாவட்ட பொறுப்பாளர், அப்படியா, சரி ரைட் ரைட் ரைட், அவர் சார் இவங்க எல்லாம் தான் சார் காரணம், நான் காரணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி விஜய் எஸ்கேப். விஜய்க்கு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணையில் மாற்றி மாற்றி போட்டு விட்டுட்டாங்க, சார் இவன் தான் சார் காரணம், அவன் தான் சார் காரணம், நான் கிடையாது சார் அப்படின்னு. இப்படி ஒரு கட்சி உலகத்தில் பார்த்தே கிடையாது. சிபிஐ காரி துப்பி இருக்கும். இவனுங்களை போய் அமித்ஷா மிரட்டுறாரு, கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சா அவங்க பாட்டு கையெழுத்து போட்டுறாங்க எதுல வேணாலும், இந்த டீமை போய் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமித்ஷாக்கு இன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, சார் பேக்கேஜ் ரெடி சார், 26 எலெக்ஷனுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதை வச்சு இதை கூட்டணிக்கு வேணாலும் வந்துடும், தனியா நிக்க சொன்னாலும் நிற்கும், என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அமித்ஷா வர்ற மாதிரி இருந்துச்சு சென்னைக்கு, அவர் வந்து விஜய் வீட்டுக்கு பக்கத்துல கூடி லீலா பேலஸ் ஹோட்டல்ல தங்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஹோட்டல்ல தங்கல, அவர் வரவே இல்லை. அவரு வருவாருன்னு, நாளைக்கு வர போறாருன்னு இன்னைக்கு டிவி டிபேட் எல்லாம் வச்சாங்க சேட்டலைட் சேனல்ல. நானே இந்த டிவி டிபேட்டுக்கு போயிருந்தேன், நாளைக்கு அமித்ஷா வந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு, அதெல்லாம் கூட பேசினேன். ஆனா வரல. பியூஷ் கோயல் வந்தார், அவரு குறிப்பிட்ட தேதி 1 வாரம் கழிச்சு பியூஷ் கோயல் வர்றாரு, வந்து ஒரே நாள்ல அதிமுகவோடு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. போகும்போது ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, விஜய் இஸ் ஸ்பாயிலர் அப்படிங்கிறாரு, விஜய் விமர்சனம் பண்ண வேண்டாம் இங்கே அப்படிங்கிறாங்க. விஜய் ஒரு ஸ்பாயிலர், என்ன பண்ணுவார் அப்படின்னா திமுகவினுடைய சிறுபான்மையின் ஓட்டை அவர் அழிச்சிருவாரு. ஸோ இவங்களுடைய கனவு என்ன அப்படின்னா, விஜயை தனியா நிக்க வச்சு திமுகவினுடைய சிறுபான்மையின ஓட்டை அவர் காலி பண்ணிடுவார். ஸோ திமுக பலவீனமாயிரும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிரும். அது சூப்பரான கற்பனை. எப்படி தாவேக்கா வந்து சிபிஐட்டையும் கோர்ட்லையும் போய் ஒரு கதை சொல்லுது பார்த்தீங்களா, அது மாதிரி இவங்க தேர்தலையே கற்பனையா பார்க்குறாங்க. அதாவது அதிமுக விஜய் பெரிய தலைவர், அவர் நினைச்சாருன்னா ஒட்டுமொத்த சிறுபான்மையின ஓட்டை மாற்றி 2 விஷயம் பேசுறாங்க. விஜய்னா சிறுபான்மையின ஓட்டு வந்துருமா, ஏன்னா அவர் கிறிஸ்தவரான். 2வது எல்லா ஜென்சிகள் புதுசா வாக்காளர்கள் புது ஓட்டு போட வரக்கூடிய எல்லாரும் விஜய் பின்னாடி தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய் பின்னாடி அப்படின்னா 35 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்து நார்த் ஜோனுடைய திமுக இளைஞரணி கூட்டம் நடத்தினாங்க. 1,30,000 நிர்வாகிகள் வந்தான், பகுதி பாகம் இந்த எல்லாத்தினுடைய அமைப்பாளர்கள் 1,30,000 பேர்த்துக்கு வந்தான். இப்போ எப்படி சொல்றேன்னா, இந்த 91 சட்டமன்ற தொகுதிகள் நார்த் ஜோன்ல இருந்து மட்டும்தான் அங்க வர முடியும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐடி கார்டு. இவங்க யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடியே முரசொலியில பத்திரிகையில வந்துடும் லிஸ்ட். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். வடக்கு பொறுப்பாளர்கள் யாரு, தெற்கு பொறுப்பாளர்கள் யாருன்னு எல்லா அறிவிப்புகளையும் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இத்தனை 234 தொகுதிகளுக்கும்.
நான் என்ன சொல்றேன், இப்ப இதுல இருக்கக்கூடிய இளைஞர் அணி இருந்து 1 லட்சம் பேர் வராங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க 4 ஜோன், திமுகவினுடைய 4 ஜோன், 4 ஜோன்லயும் 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கான். அவங்க மொத்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளைஞர் அணியினுடைய பொறுப்பாளர்கள், அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள், ஆதாரப்பூர்வமான பொறுப்பாளர், இவங்க பேர் எல்லாமே பத்திரிகையில வரும், முரசொலியில லிஸ்டே வந்துடும். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 5 லட்சம் இளைஞர்கள் யாரு? அவங்க ஜென்சி கிடையாதா? அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 லட்சம் இளைஞர்களும் ஆளுக்கு 5 பேர்த்த ஓட்டு போட வச்சிருவான் இளைஞர்களை. அப்படி போட்டாலே 25 லட்சம் இளைஞர்கள் போட்டுருவாங்க தமிழ்நாட்டில். எதுக்கு? திமுகவுக்கு. ஸோ அவங்க வேற மாதிரி கிரவுண்ட்ல பகுதி பாகம் பொறுப்பாளர்களை வைத்து சில காய்களை நகர்த்துறாங்க. இது வழக்கமா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான், புது ஸ்ட்ரக்சர் கிடையாது. உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப வெளியே பெருசா தெரியுது, பயங்கரமா இருக்கு, எஃபெக்டிவா ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த ஃபார்மெட்டை அவங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாம ஒரு வீடியோ விட்டா போதும், அண்ணனுக்கு எல்லா இளைஞர்களும் ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. பெண்கள் முழுக்க விஜய்க்கு அப்படிங்கிறாங்க. நேற்றுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மகளிர் அணி மாநாடு போட்டு காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்கள் வந்திருக்காங்க, இளைஞராக இருக்காங்க. ஸோ சின்ன பொண்ணுகள் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவங்கெல்லாம் யாரு? ஸோ அப்போ இந்த பூதகரமான இமேஜை விஜய்கிட்ட பரப்பிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. விஜய் வந்தாருன்னா எல்லாம் வந்துடும். இதுவே விஜய் வந்து மொத்தமாக அரசியல்லேருந்து வீட்டுக்கு அனுப்ப போகுது. ஸோ அப்போ இந்த கற்பனைகள் தான். விஜய் தான் ரட்சகர், விஜய் தான் ரட்சகர், அப்படி டைரக்டாக இறங்கி வந்திருக்காரு, உயிர்த்தெழுந்து வந்திருக்காரு 3ஆவது நாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கதைகள் எல்லாமே உடையுது. 2வது, கரூர் சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பு ஏற்காமல் அந்த பழியை யார் மீதாவது போட்டுக்கொண்டே இருக்க வரைக்கும் விஜயனுடைய அரசியல் முகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளும் ஒப்பேறாது. 2வது, கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரணையா இருக்கட்டும், அதுக்கு பிறகு உச்சநீதிமன்ற விசாரணையா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் தே ஆர் ஆன்சரபிள். என்னைக்கு இருந்தாலும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த அரசு இல்லைனாலும் வேற அரசு வரலாம். நிச்சயமா. இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய சூழல் இருக்கு. இன்னைக்கு அமித்ஷா இருக்காரு, 26 கூட்டணிக்காக நம்மளை மிரட்டுறாரு, இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு, நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னைக்குமே அமித்ஷாவும் இருந்துட மாட்டார். பாஜகக்குள்ளேயே அதிகார போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுலயே ஆட்கள் வேற வேற மாறி வந்தா கூட நீங்க முடிஞ்சீங்க கதை. ஸோ அதனால இது பிரச்சனையே வேற. பார்ப்போம் அடுத்தடுத்து உண்மைகள் வெளியே வரணும் இந்த விஷயத்துல. இவங்க பண்ணக்கூடிய அக்கப்போர்கள்லாம் தாண்டி கரூர் சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று நாங்க பண்ணிட்டோம், இப்படி தவறுகள் நடந்துருச்சு அப்படிங்கிற மன்னிப்பை விஜய் தரப்புல இருந்து கேட்கணும். அது இல்லாம இப்படி ஒப்பேத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க, பொய் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 41 பேர்த்த கொலை பண்ணிட்டு அதுக்கு பொய் சொல்லிட்டு தெரிகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம். இவங்களுடைய முகத்தை விரைவில் கிழிக்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம்.